Hey guys, welcome to my channel Padma Om Passion. இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்கன்னு பாத்தீங்கன்னா லட்டு தான். இந்த டேட்ஸ் அண்ட் ஓட்ஸ் வச்சு நம்ம எப்படி லட்டு செய்ய போறோன்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் லட்டு பண்றதுக்கு முன்னாடி இந்த டேட்ஸ்ல சீட் எல்லாம் இருக்கும். இந்த சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் பற்ற வச்சுக்கோங்க. ஸ்டவ்ல கடாயை வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வேர்க்கடலை போட்டு நம்ம வதக்கிடுவோம். உங்ககிட்ட வறுத்ததுன்னா நீங்க அப்படியே கூட சேர்த்துக்கலாம். நான் என்கிட்ட இல்லாததுனால பசுக்கு தான் இருக்கு. அதனாலதான் நான் நல்லா வறுத்துக்கிறேன். வறுத்துட்டு அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னா நம்ம வறுக்கலாம். பாருங்க, வேர்க்கடலை நல்லா வறுத்தாச்சு. இது ஒரு பவுலுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அடுத்தது இதே மாதிரி ஸ்மால் சின்ன கப்ல பாதாம் முந்திரி இதுவும் லைட்டா வறுத்துப்போம். ரெண்டுமே சேர்த்து ஒரே கப்ல போட்டிருக்கேன். இதுவும் லைட்டா வறுத்துப்போம். லைட்டா வறுத்தா போதும். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. பாதாம் முந்திரி ஃப்ரை ஆயிடுச்சு. இதுவும் ஒரு பவுல்ல பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா பம்கின், அதே ஸ்மால் கப்ல பம்கின். இது நான் ஏற்கனவே வறுத்துதான் வச்சிருக்கேன். நானு பூச்சி எல்லாம் வராம இருக்கணும்னா நம்ம வாங்கும் போதே லைட்டா வறுத்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா எல்லாம் வராம இருக்கும். அதனால நான் அப்பவே லைட்டா வறுத்து வச்சு சும்மா லைட்டா சூடானா மட்டும் போதும். நீங்க வறுக்கலன்னா கொஞ்சம் நல்லா வறுத்துக்கோங்க. நான் ஏற்கனவே வறுத்ததுனால லைட்டா சூடானா போதும்னு சொல்லிட்டு நான் வறுக்கிறேன். அவ்வளவுதான். கமெண்ட்ஸ்னா கொஞ்சம் நல்லா வறுத்து அப்புறம் ஒரு கப் ஓட்ஸ், இதுவும் லைட்டா வறுப்போம். நாங்க இது எதுவுமே ஸ்வீட்னஸ் எல்லாம் எதுவுமே போடல. ஸ்வீட்னஸ் மட்டும் தான் போட போறோம். ஸ்வீட்னஸே போதும் நம்மளுக்கு. இது லைட்டா ஸ்மெல் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. ஓட்ஸ் நல்லா வறுத்தாயிடுச்சு. இதையும் ஒரு பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம அடுத்தது பாத்தீங்கன்னா கசகசாவை வறுக்க போறோம். அதே கிணத்துல போட்டுருக்கேன். நம்ம இவளுக்கு தேவைப்படாது, கொஞ்சமா தான் தேவைப்படும். நான் இருக்குதுன்னு சொல்லிட்டு வறுத்து வச்சுக்கிறேன். கசகசா நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, வறுத்து எல்லாத்தையும் போட்டாச்சு பவுல்ல. இது நல்லா சூடு ஆறட்டும். சூடு ஆறின பிறகு நம்ம மிக்சியில போட்டு பவுடர் பண்ணிடலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா டேட்ஸ் நம்ம ஒரு கப் எடுத்து வச்சுட்டோம் இல்லையா, இதுல சீடெல்லாம் எடுத்துட்டு இது இதை போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இது கூட இந்த பாப்பி சீட், கசகசா நம்ம வறுத்து வச்சோம் இல்லையா, இதுல கொஞ்சமா போட்டுக்கோங்க போதும். மொத்தமா வேணாம், கொஞ்சமா தான், 2 டீஸ்பூன் போதும். இது நைஸா வச்சுட்டு நம்ம போட்டு பாருங்க, அரைச்சாச்சு. இது கூட நம்ம அரைச்சு வச்ச பவுடரையும் சேர்த்து ஒன்னா போட்டு மிக்சியில அரைப்போம். இங்க பாருங்க, நம்ம அரைச்சு வச்சோம் இல்லையா, இதையும் சேர்த்து மிக்சியில போட்டு ஒரு அடி அடிச்சுக்குவோம். இதுவும் கொஞ்சம் மிக்சியில போட்டு எல்லாம் ஒன்னா சேர்ற மாதிரி அரைச்சிடலாம். பாருங்க, மாவு அரைச்சாச்சு. இந்த மாவு நம்ம இதுல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம எதுவும் ஸ்வீட்னஸ் எதுவுமே ஆட் பண்ணல. ஆட் பண்ணாம டேட்ஸ், ஓட்ஸ் நம்ம வறுத்து அரைச்சது மட்டும்தான். இந்த மாதிரி எல்லா உருண்டையும் பிடிச்சி வச்சுக்கோங்க. நீங்க இன்னும் வேணும்னா டேட்ஸ் கூட இன்னும் அதிகமா சேர்த்துக்கலாம். எனக்கு இது போதும் அப்படின்றதுக்காக நான் 200 கிராம் சேர்த்திருக்கேன். நீங்க இன்னும் வேணும்னா ஒரு 100 கிராம்ஸ் எக்ஸ்ட்ராவை கூட சேர்த்துக்கலாம். ஸ்வீட்னஸ் அதிகமா வேணும்னா இன்னும் கொஞ்சம் 100 கிராம்ஸ் நீங்க அதிகமா சேர்த்துக்கலாம். பாருங்க, உருண்டை பிடிச்சாச்சு, லட்டு பிடிச்சாச்சு. டேட்ஸ் லட்டு, டேட்ஸ் அப்புறம் ஓட்ஸ் போட்டிருக்கோம், அப்புறம் பாதாம் கொஞ்சம், முந்திரி கொஞ்சம் போட்டிருக்கோம், அப்புறமா வேர்க்கடலை போட்டிருக்கோம், அப்புறமா பம்கின் சீட்ஸ் போட்டிருக்கோம். இது எல்லாமே ஹெல்த்தியானது நம்ம சீட்ஸ் போட்டுதான் செஞ்சிருக்கோம். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த டேட்ஸ் லட்டு.
அயன் இருக்கு, கால்சியம் இருக்கு, புரோட்டீன் இருக்கு, எல்லாமே இருக்கு. இந்த மாதிரி நீங்க வந்துட்டு குழந்தைங்களுக்கு வீட்டுல வந்துட்டு செஞ்சு கொடுங்க. கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு செஞ்சு கொடுங்க. மொத்தமா செய்யறதை விட வந்துட்டு கொஞ்சமா செஞ்சு வச்சுட்டு காலியான பிறகு திருப்பி மறுபடியும் வந்துட்டு நம்ம செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி இது ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டோரேஜ் பண்ற அளவுக்கு நம்ம வந்து பண்றது கிடையாது. கொஞ்சமா தான் நான் பண்ணியிருக்கேன் நானு. காலி ஆயிடும். இது எனக்கு வந்துட்டு இது 2 நாள்லயே பசங்க சாப்பிட்டு காலி பண்ணிடுவாங்க. பாருங்க, நான் சாப்பிட்டு பார்த்துட்டேன். லட்டு நல்லா இருக்கு. நல்லா சாஃப்டா, நல்லா லைட் ஸ்வீட் தான் இருக்கு. ஏன்னா நான் வந்து டேட்ஸ் வந்து 200 கிராம்ஸ் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட் அதிகமா வேணும்னா ஒரு 100 கிராம்ஸ் அதிகமா போட்டுக்கோங்க. ரொம்ப நல்லா இருக்கு. நீங்களும் இதே போல வந்துட்டு வீட்டுல செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே வந்துட்டு கமெண்ட்ஸ் வந்துட்டு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ். until then bye from பத்மா ஃபேஷன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல பார்க்கலாம். டேக் கேர். பாய்.